ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. 7த் மந்த் ஃபங்ஷன் வந்து எப்படிலாம் வந்து பண்ணோம், எப்படி பிளான் பண்ணோம், ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தனியா வந்து ஷாப்பிங் அந்த வளகாப்புக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எங்க வாங்கினேன் அப்படின்றதையும் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில எனக்கு புடிச்சமான விஷயம் எல்லாமே ஒண்ணும் மிஸ் பண்ணாம எல்லாமே வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஸோ வளகாப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன பொறுத்தவரைக்கும் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் அவுட்புட் ரொம்ப புடிச்சிருந்துச்சு எனக்கு நேர்ல. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் மோஸ்ட்டா ஃபுல்லாவே பேக்கிரவுண்ட்ல ஃபுல்லா பிங்க் கலர்லயே வந்து செட் ஆயிடுச்சு. அண்ட் டெக்கரேஷன் அன்னைக்கு நைட் வந்து எல்லாருமே முடிச்சுட்டு, ப்ரீ ப்ளீட்டிங்கும் வந்து சாரி என்னோடது, அதுக்கப்புறமேட்டு அம்மாவோடது, தங்கச்சியோடது வந்து நான் ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் அயர்னிங்கும் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அண்ட் லாஸ்ட் மினிட்ல எனக்கு என்ன ஒரு ஆசை வந்துச்சு அப்டின்னா, மெஹந்தி வந்து போடலாம் அப்டின்னு சொல்லிட்டு சிம்பிளா டிசைன் வந்து பார்த்து வச்சிருந்தேன் Pinterestல. ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் வேணும்னா நான் ஆட் பண்றேன். ஸோ அதுதான் வந்து நான் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து மெஹந்தி போடணும் அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணேன். வீட்ல வந்து போட வைக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட் சர்ச் பண்ணிட்டுருக்கும்போது, நெறைய பேர் அன்னைக்கு அவைலபிளாவே இல்ல. ஸோ அதனால வந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி வேணாம் விட்டுடலாமா அப்டின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி எஃப்எஸ்எம்ல தான் வந்து போடுவாங்களே நம்ம ஆசைக்கு தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ நான், பிரவீன் அதுக்கப்புறமேட்டு தம்பி, தங்கச்சி அவங்க வந்து எல்லாமே வந்து சேர்ந்து ஈவினிங் போல ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டா கடை சாத்தும்போது தான் வந்து நாங்க வந்து கிளம்பி போனோம். அண்ட் ஆஃப்டர்நூனே போலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அவ தங்கச்சி வந்து காலேஜ்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பையா தான் வந்து கரெக்டான டைமில போட்டு குடுத்தாங்க. எனக்கு, குட்டிமுக்கும் சேர்த்து. அண்ட் எனக்கு ஓகே. ப்ரைஸ்க்கு வந்து ஓகேவா தான் இருந்தது. அண்ட் டிசைன் வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்து வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அவளும் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தா. அத காமிச்சு போட்டாச்சு. அண்ட் ப்ரைஸும் வந்து ஓகேவா தான் இருந்தது. உங்களுக்கும் வேணும் அப்டின்னா, லாஸ்ட் மினிட்ல நீங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிடைக்கல அப்டின்னா, நீங்க இங்க வந்து டக்குன்னு போட்டுக்கலாம். இங்கேயும் போடுறாங்க. அண்ட் அன்லிமிட்டட்லயும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ 2 ஆப்ஷன் வச்சிருந்தேன். அன்லிமிட்டட்ல 8:00 சம்திங்கோட க்ளோஸ் பண்ணிருவாங்க அப்டின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இவங்க கிட்ட ஆல்ரெடி கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்புறம். ஸோ இவங்க வந்து 10:00 வரைக்கும் இருப்பாங்க அப்டின்னு சொன்னாங்களா. ஸோ நம்ம டைமிங்க்கு இவங்க தான் வந்து கரெக்ட்டா செட் ஆனாங்க. ஸோ அதனால வந்து போயாச்சு. ஸோ ஃபைனலா வந்து மெஹந்தி டிசைன்ஸ்லாம் போட்டுட்டு நைட்டி லாஸ்ட்டா நாங்க தான் வந்து கடைய விட்டு கெளம்புனோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே செம்ம டயர்டா இருந்தோம். அண்ட் ஆக்சுவலா எப்படி அந்த வளகாப்பு வீட்ல எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஸோ மார்னிங்கே வந்துட்டு நாங்க அந்த வளையல்லாம் வாங்கியிருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தாம்பூல தட்டுல வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த வேப்பில காப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதையும் வந்து அம்மா வந்து எனக்காக பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அது வச்சுட்டு, அப்புறம் குட்டி பேபிக்கான கருப்பு கலர் பேங்கிள். ஸோ அது 3த்தையும் வந்து செட்டா வந்து ஒரே தாம்பூலத்தில வச்சு சாமி கும்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு அம்மன் கோயில் போயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு உள்ள போனோனே ஐயர்கிட்ட வந்து இதெல்லாம் வச்சு வளகாப்புன்னு சொல்லி, அ சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லா சாமிகிட்டயும் வந்து வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். அண்ட் அவங்க வந்து தாமரை பூ வந்து வச்சு அழகா வந்து குடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வந்து அந்த வேப்பில காப்பு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து போட்டு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி, அது வந்து 2 கையிலயும் வந்து போட்டுட்டாங்க. கொஞ்சம் சைஸ் பெருசா தான் இருந்தது. பட் ஓகே. அது வந்து கண்டிப்பா வந்து போடணும். ஸோ, அதனால வந்து அத ரெடி பண்ணி போட்டாச்சு. அண்ட் இதுதான் வந்து நான் மெஹந்தி டிசைன் ஃபைனலா காட்டணும்னு நெனச்சிருந்தேன். அண்ட் 7த் மந்த் வளகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வெட்டிங் சாரி தான். ஸோ, ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் தான். ப்ளவுஸ் வந்து நவரத்னால வந்து கொடுத்துருந்தேன் ஆரி ஒர்க்குக்கு. அண்ட் சாரி வந்து திருச்சி நக்கோடா, ஸ்ரீ நக்கோடா இருக்குல்ல, ஸோ அங்க வந்து மேரேஜ் டைம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் இதுதான் வந்து அவுட்ஃபிட். அண்ட் ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் எல்லாமே வந்து நானே தான் எனக்கு செல்ஃபா பண்ணிக்கிட்டேன். சாரி ட்ராப்பிங் எல்லாமே. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் வந்து கெடச்சிச்சு. ஸோ ஹெல்ப் பண்ண ஆன்டி, அம்மா எல்லாத்துக்குமே வந்து தேங்க் யூ. 5த் மந்த்க்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டேன். அண்ட் 7த் மந்த்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கின் ப்ரெப் வந்து நல்லா பண்ணிக்கிட்டேன். மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஸ்டோப் க்ரீம் மேப்லேருந்து எடுத்து ஸ்டோப் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு,
அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அண்ட் டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் வந்து இருக்கும். மோஸ்ட்டா வந்து ஃபேஸ் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் வந்து இருக்கும். அந்த டைம்ல பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப நேச்சுரல் தான். நெக்கு வந்து டார்க்கன் ஆகுறது அது எல்லாமே. அண்ட் கிராஜுவலா அது ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸோ, அத கன்சீலர் வச்சு கவர் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் லேயரா வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஆட் பண்றேன். ஸோ, உங்களுக்கு இப்போ வந்து பார்க்கறதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து நல்லா வந்து பிரைட்டனா இருக்க மாரி இருக்கும். ஓவரா இருக்க மாரி இருக்கும். ஸோ, ஃபைனல் லுக் அப்ப பாருங்க, நல்லா வந்து மேக்கப் வந்து செட் ஆயி ஒரு 30 மினிட்ஸ்ல மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி, ஒரு 30 மினிட்ஸ்ல நல்லா வந்து ஸ்கின் ஃபினிஷ்ல வந்து இப்படிதான் வந்து இருந்தது. எனக்கு அவுட்புட் ரொம்ப புடிச்சிருந்தது. அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் என்ன யூஸ் பண்ணேன்றத டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஸோ, உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கம்ப்ளீட் லுக், ஹிப் பெல்ட், அதுக்கப்புறமேட்டு செயின், ஜுவல்லரீஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணோனே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு இந்த லுக். அண்ட் நெறைய ஃபோட்டோஸ் வந்து ஸ்டார்ட்டிங்கில மேக்கப் வளகாப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி, நலுங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எடுக்க மறந்துட்டேன். அந்த வீடியோ தான் வந்து இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆயாச்சு. ஸோ, இந்த பிளேட் டெக்கரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி வந்து பண்ணி குடுத்தாங்க. ஸோ, இதுவுமே எனக்கு ஒரு குட்டி ஆசையா இருந்துச்சு. மெஹந்தி, அதுக்கப்புறம் இந்த மாரி பிளேட், அதுக்கப்புறம் வீட்லயே டெக்கரேஷன் இதெல்லாம் வந்து என்னோட விஷ் லிஸ்ட்ல இருந்தது. ஸோ, அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அழகா செட் ஆயிருந்துச்சு. தேங்க் யூ ஆன்டி. அந்த பிளேட்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த டெக்கரேஷன் பிளேட்ஸ்லாம். நீங்க நல்லா க்ளோஸ்அப்ல அத வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அழகா அந்த ஆரஞ்ச் கலர் சாரி கட்டி பம்போட வளகாப்புல செட்டப்ல வந்து அந்த டால்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னுல வந்து அம்மாவா, அப்பா அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆன்டி. அந்த டால்ல. அண்ட் இன்னொன்னு வந்து தங்கச்சி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அப்படியே வந்து எல்லாரும் வந்து அ நலுங்கு வளகாப்பு ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில ஆன்டி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அ ஃபேஸில, கன்னத்தில அதுக்கப்புறமேட்டு கையில வந்து வச்சுட்டு வளையல் போட்டு விட்டாங்க. அண்ட் அந்த வேப்பில காப்பு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அதையும் வந்து கவுண்ட்ல வந்து எடுத்துக்கணும். ஸோ ஒரு கையில வந்து 20 அப்படின்னா, இன்னொரு கையில வந்து 21 அந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து வளையல் போடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டே இருந்தேன். "எல்லாரும் போட்டீங்களா? எல்லாரும் போட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அண்ட் நெறைய ஃபுல்லா கை ஃபுல்லா பேங்கிள்ஸ் போட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபீல். ஐ வாஸ் வெரி வெரி ஹேப்பி அந்த டைம்ல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, வீட்ல அப்படின்றப்போ வந்து ரொம்ப நெறைய பேர வந்து நான் இன்வைட் பண்ண முடியல. சில பேர் வந்து கோச்சிக்காதீங்க நான் இன்வைட் பண்ணல அப்படி சொல்லிட்டு. அண்ட் என்னோட லாஸ்ட் மினிட்ல தான் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவ வந்துட்டா அவ இங்க தான் இருந்தா திருச்சியில. அதனால அவ மட்டும் தான் வந்தா. அண்ட் மத்தபடி ஃபுல்லாவே வந்து ஃபேமிலி சர்க்கிள் மட்டும் தான் வந்து கூப்ட்டு வந்து பண்ற மாரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தட்ஸ் இட். அப்படிதான் வந்து போச்சு இந்த ஃபங்ஷன் நல்லபடியா. அண்ட் வந்திருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. இந்த டேவ வந்து ரொம்ப ஸ்பெஷலா, மெமரபிளா ஆக்குனதுக்கு. கண்டிப்பா நீங்களும் யாராச்சும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் லாஸ்ட்டா நான் என்ன நெனச்சேன் அப்டின்னா, ஒருத்தவங்களோட கால்லயும் வந்து விழ முடியல அன்னைக்கு அந்த 7த் மந்த் அப்போ பேபி பம்ப்னால. ஸோ லாஸ்ட்டா வந்து எல்லார் கால்லயும் விழுவுற மாரி "அச்சத போடுங்க" அப்டின்னு சொல்லிட்டு, அப்டி ஃப்ரண்ட்ல விழுந்து கும்பிடலாம் அப்டின்னு நெனச்சேன். அப்பயும் ஃபுல்லா விழுந்து கும்பிட முடியல. அதனால நானும் பிரவீனும் வந்துட்டு அப்படியே வந்து நின்னு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஸோ எல்லாருமே அட் அ டைம்ல வந்து அச்சத போட்டாங்க. அது ரொம்ப ஃபீல் குட்டா இருந்துச்சு அந்த டைம்ல. ரொம்ப நல்லா இருந்தது. வார்ம்த்தா ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபுட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, வளகாப்பு டைம்ல வந்துட்டு 5த் மந்த் ஃபங்ஷன் அப்போ 5 வகையான அந்த வெரைட்டி ரைஸ் வந்து வைப்பாங்க. சர்க்கரை பொங்கல், லெமன் சாதம் அந்த மாதிரி. ஸோ இதில என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வெறுமனே எல்லாருக்குமே வந்து வெரைட்டி ரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, சாம்பார், ரசம் அந்த மாரி மீல்ஸ்ல இருக்கிறதையும் ஆட் பண்ணிட்டு, அப்புறமேட்டு ஒரு 3 வெரைட்டி ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ தட் லஞ்ச் வந்து ஒரு மாரி கம்ப்ளீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த மாரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் நல்லா இருந்தது ஃபுட்டுமே எல்லாருக்கும் புடிச்சிருந்தது. ஸோ, இப்படி தான் வந்து என்னோட வளகாப்பு ஃபங்ஷன் வந்து போச்சு. ஸோ, மார்னிங் வந்து கோயில்ல வளையல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் காப்பு வச்சு கட்டிட்டு, வேப்பில காப்பு வந்து அதையும் வச்சு கட்டிட்டு, அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லா வந்து ரெடி ஆயிட்டு அண்ட் என் நலுங்கு எல்லாமே போச்சு. அண்ட் லாஸ்ட்டா வந்து எல்லாரும் வந்து இது மாரி பிளெஸ் பண்ணாங்க. ஸோ, இதுதான் அந்த என்னோட ஃபேவரட் மொமெண்ட் இந்த ஃபங்ஷன்ல. அண்ட் ஃபைனல் லுக் என்னோடது இப்படி தான் வந்து இருந்துச்சு. அம்மன் மாரி ஆயிட்டேன். அண்ட் லன்ச்சோட வந்து அந்த டே முடிஞ்சுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம என்னோட சேனல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு இதில பார்க்குறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட வளகாப்பு எப்படி போச்சுன்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நல்லாயிருக்கும்.